ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே பார்த்தா ஜெய்ப்பூரில் இருக்கோம். ஜெய்ப்பூரில் எங்கே பார்த்தா ஹவா மஹால் அப்படின்ற அந்த இடம் வந்து நம்ம ஹவா மஹாலோட ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் வந்து நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அவ்வளோ தான். நான் உங்களுக்கு பின்னாடி ஃபோட்டோவில் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதான் அதாவது இன்சைட் வியூ. இது ஹவா மஹால் இன்சைட் வியூ தான். உள்ள ஒன்றும் அந்த பெருசாக ஒன்றும் சொல்கிறமான இல்லை. இது என்ட்ரி டிக்கெட் வந்து 52 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து 15 ரூபா டிக்கெட்டில் இங்கே வந்தோம். ஜெய்ப்பூர் ஜங்ஷன்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து நம்ம அடுத்த பிளேஸ் உங்களுக்கு இங்கே ஒன்றும் பார்க்குற மாதிரி பெருசு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா நம்ம ஜண்டர் மண்டர் வந்துருக்கோம். ஜெய்ப்பூரில் இருக்க ஜண்டர் மண்டர் அப்படின்ற பிளேஸில் இருக்கோம். இது வந்து நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஹவா மஹாலுக்கு அடுத்து வந்த பிளேஸ் இது. இதுவும் அவ்வளோவா பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் ஒர்த்தா இல்லை, நமக்கு தெரியல நம்மளுக்கு. ஆனால் என்ட்ரி ஃபீ மட்டும் 52 வாங்கிடலாங்க. அங்கே ஹவா மஹால் என்ட்ரி ஃபீ 52, இங்கேயும் 52 தான். ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தா தெரியல. இது நிறையா இது பேலஸ் மணி, இது வந்து பேலஸ் மணி இல்லை. என்னன்னு நம்ம ஆக்சுவலாக தெரில. ஏதோ சும்மா அங்கங்கே கட்டியிருக்காங்க. அவங்க இது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. வந்து என்ன இடம் தெரியல, நம்ம பார்க்க நல்லா இருக்குது. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நல்லா நினைக்கிறேன். இந்த பிளேஸ் இந்த சைடு ஓவரால் அவ்வளோதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபாரினர்ஸாக நிறையா வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஜெய்ப்பூரில் இருக்க நகர்வேர் ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம். இது பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ஃபோர்ட்டு கீழே என்ட்ரன்ஸில் இருந்து இப்போ வரையும் நம்ம 1 கிலோமீட்டருக்கு நடந்து வந்திருக்கோம். ரொம்ப த்ரில்லாக தான் இருக்குது. வந்து இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே போகணும்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நகர்வேர் ஃபோர்ட் தான் இருக்கோம். நகர்வேர் ஃபோர்ட் வந்ததே வேஸ்ட்டு அப்படி தான் நினச்சோம். ஆனால் இங்கே வந்து ஒரு செம்மையாக இருக்குது. இந்த வியூ ராஜஸ்தான், இதை மொத்தம் ராஜஸ்தான் இதோட வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ கிளியாரிட்டி இருக்காது, நேரில் பார்க்க நல்லா இருக்குது. இதுதான் அந்த நகர்வேர் ஃபோர்ட்டோட டாப் வியூ. இதுதான் நல்லா இருக்கு. நம்ம இத்தனை நாள் நேற்று ஆக்ரா பார்த்தோம், இன்றைக்கி ஜெய்ப்பூர் வந்திருக்கோம். இத்தனை நாள் பார்த்த அரண்மனையிலேயே இன்றைக்கி தான் நம்ம அந்த ரூம்ஸ்லாம் பார்க்குறோம். இதனால் அந்த அரண்மனையில் வந்து சும்மா அந்த பப்ளிக் பிளேஸாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஃபோர்ட்டில் நிறையா ரூம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாமே ஒரு என்ன அதிசயம்னா, இன்றைக்கி இந்த அந்த காலத்தில் பயன்படுத்த டாய்லெட்டை வந்து பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக செஞ்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு கீழே போய்ட்டு ரூம்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கீழே போகலாம், எப்படி கீழே காமிக்கிறேன். இதுதான் படி, ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க படிலாம். இதில் வந்தாச்சு. இது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ஸ், இங்கே கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குது. இந்த டிசைன் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்கு பாருங்க. எங்கிட்ட ஒரு ரூம்ஸ் இருக்குது. அந்த அதே மாதிரி இந்த கண்ணாடிலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பளிச்சுன்னு இருந்துச்சு. ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருந்துச்சு. ரூம்ஸ் இன்னும் இதுக்கு கீழே இருக்க ஃப்ளோரில் இருக்க ரூம்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணாச்சு. கலர் டிசைனிங் செம்மையாக இருக்குது. இது உள்ள நம்ம கேப் வாங்கிருக்காங்க. ஞாபகம் இதுக்கும் இந்த மாதிரி அப்படி கட்டியிருக்காங்க, என்னன்னு தெரியும். நமக்கு இந்த ரூம் ஃபுட் இருக்கு, இது என்னன்னு தெரியும். பாருங்க இந்த ரூம் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது.
மெயினாக இப்போ அடிச்சதா இல்லை அப்பயே டிசைனாக யூஸ் அடிச்சிருக்காங்க செம்மையாக இருக்கும் மால் பெயிண்ட் ஃபுல்லாக. நல்லா கொஞ்சம் தெரியும் ஒவ்வொரு இடத்துல ஒரு டிசைன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த சைடில் ஒரு 10 மணி வீட்டு போய் எப்படி பார்ப்போம். இங்கிட்ட தான் இப்போ வரோம். இங்கே பாருங்க பார்த்தா SBI ATM வச்சுருக்காங்க. இந்த டோரோட டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது ஹோட்டல் என்ன பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறையா பிளேஸ் இருக்குது. நம்ம எங்கிட்டு போகிறது எப்படி கரெக்டான ப்ராப்பர் நமக்கு தெரியலை. அதனால நம்ம மாடு எங்கிட்ட அங்கங்கே பாதியாக போயிட்டே இருக்கோம். பாருங்கள் நல்லா இருக்குது இந்த இடம். நீ ஜெய்ப்பூர் வந்து நான் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். நான் வந்ததுக்கு இந்த இடம் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ஆனால் கீழேருந்து இங்கே வர்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் வந்தோம். 2 வீலர் இருக்குது கூப்பிட சொல்கிறாங்க. ஆனால் 100 ரூபா கேட்குறாங்க. சரி நான் பக்கமாக நடந்து வந்தேன். பார்த்தா ரொம்ப லாங்காக இருக்குது. போகும்போது 2 வீலரில் தான் போகணும். இங்கே உண்மை இது ரெஸ்டாரண்ட் தான் நினைக்கிறேன். சைலண்ட் பார்க்குற வியூஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்து சன்ரைஸ் சன்செட் இந்த டைமில் நல்லா பார்க்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். நம்ம இதில் வரும்போது நடந்தே தான் ட்ரெக்கிங் பண்ணி மேலே ஏறிட்டோம். அதில் ரிட்டன் இறங்கும்போது அவங்க முடியலை. வண்டியை வண்டியில் இறங்கிட்டோம். 100 ரூபா கேட்டாங்க. நம்ம குறைச்சிட்டு 80 ரூபா பேசி இறங்கிட்டு இருக்கோம். அடுத்த பேச பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே வந்து தான் ஜல்மஹால் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜல்மஹாலில் தான் இருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த பில்டிங் வந்து. அதுதான் ஃபேமஸ். இத்தனை இயராகி தண்ணிக்குள்ளே இருந்து எந்த டேமேஜாகவும் அப்படியே இருக்குது. ஜூம் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஜல்மஹால். மேலே மரம்லாம் வளர்ந்துருக்கு. இது பார்க்க நல்லா இருக்கு அந்த பிளேஸு. இது ஒரு இந்தியன் ஹெரிட்டேஜ் டெரிட்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே ஆம்பர் பேலஸில் தான் இருக்கோம். இது ஆம்பர் பேலஸ். பாருங்க இது ஃபுல்லாக அந்த மலை. இது அங்கே அந்த சவர்மானு தெரியுதா? இது ஃபுல்லாக இந்த கோட்டைக்கான பாதுகாப்பு சோறு தான். இது எவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மலையை சுற்றி கட்டிருக்காங்க. அந்த வந்து நம்ம வராது அப்படியே ரொம்ப படி நடந்து வர மாதிரி இருக்குது. முடியல ஏறி ரொம்ப மேலே வர மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ரொம்ப மேலே இருக்குது. நம்ம ஏறி வரோம்ல, படி ஏறி வரலாம், தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்க்க நல்லா இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து 120. ஆனால் நம்ம பே பண்ணல, மேலே போய் தான் பே பண்ணணும். அது வந்து மேலே போய் பே பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த ஆம்பர் ஃபோர்ட்டோட என்ட்ரி தான் நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்துட்டான். அவன் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். இந்த வியூமே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அந்த வேலை இப்போ காமிச்ச வே தான். இந்த வேலை வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இன்னும் மேலே அந்த படி இருக்குது. அதில் ஏறி போகணுமா இல்லை என்னன்னு தெரியல. நான் செக் பண்ணி பார்ப்போம் போய். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர் ஃபோர்ட்டோட பேக் வியூ தான் நம்ம பார்க்குறோம். நல்லா இருக்குது எதுவுமே வீடு. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மலை சுற்றி மலைக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது இது வந்து. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆம்பர் ஃபோர்ட் உள்ளே வந்துட்டோம். அதான் உள்ள ஃப்ரண்ட் சைடு உள்ளே இருக்கிறதுல பேக் சைடு வியூ இருந்தது. அப்படி இதை பாருங்கள். நம்ம அப்போ தான் பார்த்தோம்ல அதே சேம் பிளேஸாக நம்ம கொஞ்சம் மேலே வந்து பார்க்குறோம். அப்போ தான் கீழே வந்து பார்த்தோம். வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸை காமிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் அது ஒரு சென்ட்ரல் பிளேஸ். கிரீனிஷாக இருக்குது. தண்ணி ஒரு மணி சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. மேலே என்ன நம்ம மேலே பாருங்க அந்த இடத்துல போய் பார்ப்போம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆம்பர் ஃபோர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. அதாவது முன்னாடி நம்ம எந்த வழியாவது என்ட்ரன்ஸ்குள்ளே வருவோம்.
முன்னாடி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க அங்கே தெரியும் பார்த்தீங்களா, இதான் ரோடு. இந்த கார் வண்டிலாம் அப்போ அதான் ரோடு. இதில் அவங்க என்ட்ரன்ஸ் வரணும் கரெக்டாக. எங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இது ஒரு என்ட்ரன்ஸ் தான். அப்புறம் என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ்லேயே உள்ள வரணும்.